ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு டாபிக் உங்களோட ஸ்கின்னை வந்து எப்பவுமே எப்படி ஹெல்த்தியா நல்லா க்ளோயிங்கா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின் கேர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணும் ஸ்கின்ல, அது எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ சயின்டிஃபிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜிக்கலி பேஸ்ட் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஃபார்முலேஷன் வந்து கண்டிப்பா வந்து தேவை இல்லையா? ஸோ வந்து நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் சரி, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் சரி, ஸோ இது எல்லாமே சயின்டிஃபிக்கா வந்து உருவான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸுக்கு வந்து நமக்கு அதுக்கு தேவையான ஒரு டார்கெட் ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணா மட்டும்தான் அது நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும், நல்ல க்ளோயிங்காகவும் வச்சுக்கும். கரெக்ட்? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின்ல செல் ரினுவல் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கோடிக்கணக்கான செல்ஸை சேர்ந்து தான் ஒரு மனுஷனோட ஸ்கின் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து உருவாகுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய செல்ஸுக்கு வந்து தேவையான பயோ ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ட் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேமேஜஸ், அதாவது ஸ்கின்னுக்கு தேவையான கஞ்சன், நம்மளோட ஸ்கின்ல வந்து நிறைய ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல கண்டிப்பா நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பயோ ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் அதை வந்து ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி அது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ரிசல்ட்டை வந்து டெலிவரி பண்ணும் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஸ்கின்னுக்கு தேவையான ஹெல்தினஸும் ஸ்கின்னுக்கு தேவையான பெனிஃபிட்ஸும் லாங் லாஸ்டிங்காக வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபார்முலேட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது தான் நம்மளோட வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய என்டையர் ஸ்கின் கேர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ்னிங் பியோமனன் அப்படின்றது கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய ஃபேக்டர். அதாவது நம்மளோட ரெகுலர் லைஃப் டைம் பீரியட்ல நம்மளோட ஏஜ்னிங் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அப்படி ஏஜ்னிங் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல நிறைய விஷயத்த வந்து நமக்கு எக்ஸ்போஸ் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ ஏஜ்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இன்விசிபிளாக கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் நம்மளோட ரெகுலர் லைஃப்ல. ஸோ அதுவுமே ஒரு பார்ட்டு தான். வயது ஆகக்கூடிய தோற்றம் அப்படின்றது நம்மளோட ரெகுலர் லைஃப்ல ஒரு ஆக்சுவலான ஒரு பார்ட் அது. ஸோ அந்த அந்த ப்ராசஸ் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு ஏஜ் லிமிட் வரும்பொழுது வர்றது அப்படின்றது ரொம்பவே வந்து நார்மலான ஒரு விஷயம் இல்லையா? பட் ஆனால் வந்து அந்த ஏஜ்னிங் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமா வருது அப்படின்றது ஒரு அப்நார்மலான ஒரு விஷயம். கரெக்ட் தானே? ஏன்னா ஏஜ் ஆகக்கூடிய ஒரு ஒரு கஞ்சன் வந்து ஒரு 60 வயசு 65 வயசுல ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் அப்படின்றது விசிபிள் ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நார்மல். பட் இப்போ இருக்கக்கூடிய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்ல நம்ம எல்லாருக்குமே பிலோ 20-25 இயர்ஸ்க்குலாம் வந்து ஸ்கின்ல தோல் சுருக்கம் அப்படின்றது ரொம்ப ஹெவியா வருது இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய ரொம்ப மோஸ்டா விசிபிள் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளோட பாடியில நிறைய சேஞ்சஸ்னால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அது மட்டும் இல்லாம சன்னோட ஹார்ம்ஃபுல் எக்ஸ்போஷர்ல ரொம்ப ரொம்ப லாங் பீரியடுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து கண்டிப்பா ஏஜ்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சீக்கிரமா வந்து வந்துடும். ஓகே. ஸோ இதனால என்ன ஆகும்னா யூவி ரேஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் இந்த எலாஸ்டிசிட்டியை வந்து பிரேக் பண்ணும். ஸோ இது பிரேக் ஆகும் பொழுது அதுக்கான ப்ரொடக்ஷன் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ டவுன் வந்து ஆயிடும். ஸோ இந்த ஸ்லோ டவுன் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின்ல புதுசா வரக்கூடிய செல் ரினவல் ப்ராசஸ் அப்படின்றது இல்லைன்னா ஸ்கின் ரிப்பேர் பண்ணக்கூடிய கொலாஜன் இது எல்லாமே அதுக்கான ஸ்ட்ரென்தனிங்கை வந்து ரொம்பவே லாஸ்ட் பண்ணிடும். ஸோ இது ரொம்பவே லாஸ்ட் ஆகும் பொழுது நம்மளோட ஸ்கின்ல சீக்கிரமா அந்த தோல் சுருக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட ஸ்கின்ல ரொம்ப ஃபாஸ்டா வந்து நமக்கு வருது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டா இந்த செல் ஸ்கின் ஏஜிங் அப்படின்றது வரும்பொழுது நம்ம எந்த மாதிரியான ஸ்கின்ல வரக்கூடிய சவீரியல் ஃபேக்டர் அஃபெக்ட்லாம் நமக்கு எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயம் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது டிஎன்ஏ டேமேஜ் அப்படின்றது. ஸோ டிஎன்ஏ டேமேஜ் அப்படின்றது அதாவது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் வழியா ஹார்மோனல் இம்பேலன்ஸும் ஆகும். ப்ளஸ் வந்து
வீட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வைஸ். ஸோ வந்து ரொம்ப சீக்கிரமா தோல் சுருக்கம் அப்படின்றது நம்ம அம்மா அப்பாவுக்கும் இருக்கு அப்படின்னா அது நமக்குமே வந்து ஃபார்வர்ட் ஆகி வரக்கூடிய விஷயம். ரெண்டாவது, இல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, எனக்கு தான் சடனா வந்து எனக்கு ஏஜ் வந்து 20 to 25 தான் ஆகுது, பட் சடனா வந்து என்னோட ஸ்கின்ல நிறைய இந்த ஏஜிங் அப்படின்றது விசிபிள் ஆகுது அப்படின்னா, ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரலாம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ். ஸோ டஸ்ட் பொல்யூஷன் அதிகமாக ஸ்கின்ல அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதால ஒன்று வரும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சன் எக்ஸ்போஷர்னால, அதாவது யூவி எக்ஸ்போஷர்னால நம்மளோட ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு. ஸோ செயின் ஸ்மோக்கிங் ஹேபிட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதனாலையும் ஸ்கின்ல நிறைய டேமேஜஸ் வரும். ஆல்கஹால் கண்டென்ட் வந்து ஸ்கின்ல நீங்க வந்து அதிகமா எடுத்துக்கிறீங்க, ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, இல்லைன்னா வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட் இல்லை, அது ரொம்ப புவரா இருக்கு. ஒரு சிலர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப புவரான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஹெல்தி டயட் மட்டும்தான் எப்பவுமே கரெக்டான ஒரு வேலை வந்து நம்மளோட வெயிட்டை வந்து கரெக்டாக ரெடியூஸ் பண்ணி தரும். ரொம்ப புவரான நீங்க டயட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்றது நம்மளோட ஸ்கின்னை மட்டும்தான். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சன் எக்ஸ்போஷர் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தது. இன்னொரு ஒரு விஷயம், ஹார்ஷான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக கலர் ஆகணும், சீக்கிரமாக வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் எல்லாமே போகணும் அப்படின்றதுக்காக மெடிக்கல் ஷாப்பில் நிறைய ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கு சேஃபா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹார்ஷான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதால ஸ்கின்னோட லேயரே வந்து உரிய ஆரம்பிச்சிரும். ஸோ ஸ்கின்னோட லேயர் வந்து அதிகமாக பீலிங் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இதனால ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டென்சிட்டி வந்து ரொம்பவே கம்மி ஆயிடும். ஸோ இதனால நம்மளோட ஸ்கின்ல அதிகமான டேமேஜஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இம்ப்ராப்பர் கிளென்சிங் டெக்னிக். ஸோ வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணலை, ஹார்ஷான ப்ராடக்டை வச்சு நீங்கள் கிளென்ஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா ரொம்ப அதிகமாக வந்து டீப் எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து ஸ்கின்னுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ்னால டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஆகும்பொழுது ஏஜ் ரிலேட்டடா நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஸ்கின்ல ரொம்ப ஹெவியா விசிபிள் ஆகும் அப்படின்னா பிக்மெண்டேஷன், ஏஜ் ஸ்பாட்ஸ். ஸோ இந்த மாதிரியான பிக்மெண்டேஷன் வந்து ஸ்கின்ல ரொம்ப ஹெவியா விசிபிள் கொடுக்கும். அதிகமான தோல் சுருக்கம் வரும். ஸோ இதனால உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப டல்லாகவும் ரொம்ப ரஃப்பாகவும் வந்து வெளியில ரியாக்ட் பண்ணி தரும். அது எல்லாத்தையும் தாண்டி ட்ரை அண்ட் டீஹைட்ரேட்டட் ப்ராப்ளம், ஸ்கின்ல வந்து ப்ராப்பரான அந்த ஹைட்ரேஷன் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ இதனால உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப சிவியரா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிளெமிஷஸ் அண்ட் ஆக்னி. ஸோ ஆக்னி பிம்பிள் அதிகமாக வரும். ஸோ இதனால வந்து போன இடத்துல அதிகமான ஹோல்ஸ் விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா அந்த ஆக்னி வந்து போன இடத்துல நமக்கு ஸ்கார்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக விசிபிலிட்டியாக கொடுக்கும். எக்ஸசிவான ஆயிலி வெளியில வர்றது. ஸோ இதனால ஷைனி லுக் அதிகமாக தெரியும். க்ளோயிங்னால வர ஷைனி வேற, எக்ஸசிவ் ஆயிலினால வர ஷைனி வேற. ஸோ அந்த ஷைனியை நீங்கள் டச் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா ஸ்கின் ஒரு மாதிரி ஸ்டிக்கினஸாக வந்து ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கருவளையம் அதிகமாக வருது, பஃபினஸ் அதிகமாக வருது, க்ரோஃபிட் லைன்ல வந்து ரிங்கிள்ஸ் அதிகமாக வருது. பஃபினஸ் அப்படின்றது இந்த பார்ட்ல வரக்கூடிய வீக்கம். ஸோ அந்த வீக்கத்தை தான் வந்து பஃபினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஐ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு பில்லோ மாதிரி ஃபார்ம் பண்ணி தரும். ஸோ அந்த வீக்கம் வந்து உங்களோட ஸ்கின்ல, உங்களோட ஐ பார்ட்ல ரொம்ப ஹெவியா ஸ்ட்ரெஸ் இருக்கு, ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட் இல்லை, இல்லை ஒரு சில பசங்களுக்குலாம், சின்ன பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு 12 வயசுலேயே கருவளையம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து விசிபிலிட்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே நம்மளோட ஏஜ் ரிலேட்டடாக வரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து இந்த ஸ்க்ரீன்ல காட்டுற மாதிரி தான் விசிபிலிட்டியா இருக்கும். அதாவது பிக்மெண்டேஷன் தெரியறது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிக்சர் வந்து பிக்மெண்டேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ். ஸோ ஸ்கின்ல வந்து தோல் சுருக்கம்,
ரொம்ப சீக்கிரமா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸ்கின் இந்த மாதிரி விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் பிம்பிள் அண்ட் ஆக்னி. ஸோ ஆக்னி பிம்பிள் ரொம்ப ஹெவியா உங்களோட ஸ்கின்ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள். ஸோ அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரொம்ப சிவியரா ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும், ஸ்கின்ல அதிகப்படியான பஃபினஸும் அந்த ஐ பேக்கும் ஃபார்ம் பண்ணி தரும். இதனால நம்மளோட விஷன் பவர் லாஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இல்ல ஒரு சிலருக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே இன்னர்ல பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நமக்கு அதிகமான ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சொல்யூஷன் நீங்க ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்கின்னு வந்து எப்பவுமே உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு நிறைய சொல்யூஷன் வந்து நம்ம ரெகுலரா வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் ஹெவியா இருக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சஜஸ்ட் பண்றோம், அவங்களுக்கு நம்ம வந்து விட்டமின் சி சீரமும் பிளஸ் வந்து பிரைட்டனிங் ட்ரீட்மெண்ட்டும் வந்து சஜஸ்ட் பண்றோம். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கின்ல வந்து தோல் சுருக்கம் அதிகமா தெரியுது, ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் அதிகமா தெரியுதோ அவங்களுக்கு வந்து நம்ம யூத் எலெக்சரும் விட்டமின் சி சீரமும் ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஸ்கின்ல ஆக்னி அண்ட் பிம்பிள் வந்து அதிகமா இருக்கு, பிளெமிஷஸ் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு பிளெமிஷ் ஜெல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிளஸ் வந்து யாருக்கு ஸ்கின்ல வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமா இருக்கு, கருவளையம் அதிகமா இருக்கு, ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து அண்டர் ஐ சீரம். ஸோ இந்த மாதிரியான டிஃபரன்ஷியேட் ப்ராடக்ட் வந்து நம்ம அதிகமா எப்பவுமே எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி மெயினான ஒரு விஷயம் கண்டிப்பா நமக்கு இருக்கு. ஏன்னா இது எல்லாமே நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஸோ ரெகுலரா இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்றேன். பட் இருந்தாலும் என்னோட ஸ்கின்ல டஸ்ட் பொல்யூஷன் அஃபெக்ட் ஆகாம இருக்குமா? அஃபெக்ட் ஆகாம இருக்குமா? கண்டிப்பா இல்ல இல்லையா? ஸோ என்னதான் நான் மாய்ஸ்சர் போட்டாலும், என்னதான் வந்து நான் சீரம் போட்டாலும் என்னோட ஸ்கின்னை வந்து கண்டிப்பா நிறைய டேமேஜஸை வந்து அகைன் அகைன் ரீஃபில் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்? ஏன்னா நான் டெய்லி என்ன மாய்ஸ்சர் போட்டாலும் சன்லைட்ல நான் வெளியில போறேன். என்னதான் நான் மாய்ஸ்சர் போட்டாலும் அகைன் என்னோட ஸ்கின்ல வெளியில போகும்பொழுது டஸ்ட் பொல்யூஷன் இது எல்லாமே என்னோட ஸ்கின்ல ரொம்ப சிவியரா வந்து உள்ள கிளாக் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் பண்ணிட்டே இருக்கேன். இருந்தாலும் என்னோட ஸ்கின்ல வந்து இந்த டேமேஜஸ் கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா நான் ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் தானே? ஸோ அதுக்கான ஃபில்ட்ரேஷன் தான் உங்களோட ரெகுலர் ஃபேஷியல் கேர் ப்ராடக்ட். ஸோ ஃபேஷியல் கேர் ப்ராடக்ட்ல இன்னைக்கு ரொம்ப மஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது ஸ்கின் ஃபார்முலா 9 ஷீட் மாஸ்க். ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 க்ளோ ஷீட் மாஸ்க் நமக்கு அடிஷ்னலா என்னென்ன பெனிஃபிட் வந்து தரும். ஸோ இவ்வளோ டேமேஜஸ் எனக்கு ஆகியிருக்கு, இதுக்கான சொல்யூஷனும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட ஸ்கின்னுக்கு கண்டிப்பா ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து தேவை இல்லையா? ஸோ நம்ம தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணி வந்து ஒரு நல்ல பாத்திரத்துல இருக்கு, அதை வந்து நம்ம யூஸ் பண்றோம் ரெகுலரா, அப்படியே நம்ம வாங்கி குடிச்சிடுறோமா? கண்டிப்பா கிடையாது இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் அந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஈவன் நம்மளோட வாட்டர் பியூரிஃபையரா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஏன் அதை பியூரிஃபை பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்பதான் என்னோட ஸ்கின்னுக்கு இன்னும் அடிஷ்னலான ஒரு நியூட்ரிஷன் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ திரும்பவும் எனக்கு எந்த விதமான ஹெல்த் ப்ராப்ளமும் வரக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களோட ஸ்கின்ல வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யணும். அந்த பர்ஃபெக்டான வேலை செய்யணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிக் கேப் வந்து எப்பவுமே ப்ராப்பரான ஒரு கிளியரான ஒரு வேவை கொடுத்தா மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களோட ஸ்கின்ல போயிட்டு அப்சர்வ் ஆகி அதுக்கான செல் ப்ராசஸை வந்து ப்ராப்பரா ரீஜெனரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி தரும். பட் அந்த வே வந்து ப்ராப்பரா இல்லை, அங்க நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கு. ஸோ அந்த பிளாக்கேஜஸ் இருக்கும் பொழுது நீங்க மேல மேல என்னதான் ஸ்கின் கேர் ரொட்டீன் யூஸ் பண்ணாலுமே ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ அதுக்கான ரிசல்ட் நம்ம கரெக்டா கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 க்ளோ ஷீட் மாஸ்க். ஸோ இந்த க்ளோ ஷீட் மாஸ்க்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வைட்டமின் சி. ஸோ இந்த வைட்டமின் சி ஷீட் மாஸ்க் நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பப்பாயா அண்ட் லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஃப்ளேக்கினஸ், டல்னஸ், ஸ்கின்ல இருக்கக்கூடிய அன்ஈவன் ஸ்கின் டோன் பிளஸ் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரஃப்னஸ் இது எல்லாத்தையுமே
ப்ராப்பரா ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் அப் பண்ணி தரும், நல்லா ஸ்மூத்தரும் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தர் ஆகும் பொழுது நம்மளோட ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா நல்லா அந்த ஷைனினஸும் நல்ல அந்த சாஃப்ட்னஸும் மெயின்டைன் பண்ணி தரும். அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய நியாசினமைட். ஸோ நியாசினமைட் யாருக்கெல்லாம் ஸ்கின்ல பிளெமிஷியஸ் அதிகமா இருக்கு, இல்லைன்னா ஸ்கின்ல வந்து சின்ன சின்னதா வேர்க்குரு மாதிரி பொறி பொறியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த இன்கிரீடியன்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ இதுல இருக்கக்கூடிய நியாசினமைட் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளெமிஷியஸை வந்து ரெடியூஸ் பண்ணி தரும். பிளஸ் உங்களோட ஸ்கின்னோட டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். பிளஸ் ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸை வந்து ரொம்ப ஸ்மாலரா பண்றதுக்கான, ஸ்கின்னோட டெக்ஸ்சரை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலை எல்லாத்தையுமே இந்த நியாசினமைடு வந்து பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கின்ல ஓப்பன் போர்ஸ் அதிகமா இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வைட்டமின் சி ஷீட் மாஸ்கை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. ஸோ அது உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஓப்பன் போர்ஸஸை மினிமைஸ் பண்ணி தரது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின்னை நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணி தரும், செல் ரிலவெண்ட் ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஸோ உங்களோட ஸ்கின்னை வந்து ரீஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான நேச்சுரலான இந்த க்ளோயிங்குமே வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஓகே, ஸோ இந்த வைட்டமின் சி ஷீட் மாஸ்க் எஸ்பெஷலி யாருக்கெல்லாம் ஸ்கின்ல பிளெமிஷியஸ் அதிகமா இருக்கு, இல்ல அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கு, இல்ல ஸ்கின் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடா இருக்கு, ரொம்ப ரஃப்பா இருக்கு ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வைட்டமின் சி ஷீட் மாஸ்க் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட வைட் வைட்டமின் இ ஷீட் மாஸ்க். ஸோ இந்த வைட்டமின் இ ஷீட் மாஸ்க் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல வந்து பிசாபுல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து ராப்சீட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வைட்டமின் இ ஷீட் மாஸ்க் யாருக்கெல்லாம் தோல் சுருக்கம் ஸ்கின்ல அதிகமா இருக்கு, ஸோ என்னோட ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ் அதிகமா ஃபீல் பண்றேன், என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சாகிங் ஆயிடுச்சு, ரொம்ப சதை வந்து ப்ராப்பரான அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாம ரொம்ப லூஸா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன், ஸ்கின்ல வந்து அதிகமான ஹைட்ரேஷன் வந்து கிடையாது, ஸோ என்னோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் அண்ட் எலாஸ்டிசிட்டிக்கு தேவையான ஒரு பூஸ்டிங்கை வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த வைட்டமின் இ ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வைட்டமின் இ ஷீட் மாஸ்க் இன்ஸ்டன்டா உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷனையும் ரேடியண்டான ஒரு க்ளோவையும் வந்து கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி யாருக்கெல்லாம் ஸ்கின்ல ஏஜ்லிங் வந்து வந்தா மாதிரி ஃபீல் பண்றீங்க, இல்ல ஆல்ரெடி வந்துருச்சு, இல்ல நான் வராம ப்ரிவென்ட் பண்ணணும், எனக்கு ஏஜ் 20 ஆயிடுச்சு பட் என்னோட ஸ்கின்ல வந்து கண்டிப்பா தோல் சுருக்கம் அப்படின்றது வந்துடும், பட் நான் அதை வராம என்னோட ஸ்கின்னை எப்பவுமே அந்த 20s லுக் ரொம்ப யங்கா நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வைட்டமின் இ ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வைட்டமின் இ ஷீட் மாஸ்க் உங்களோட ஸ்கின்னை வந்து எப்பவுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸோட மெயின்டைன் பண்ணி தரும், ஸ்கின்னை வந்து நல்ல ஸ்மூத்தாகவும் நல்ல யங்காகவும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் இந்த வைட்டமின் இ ஷீட் மாஸ்க். இதுவுமே ஆல் ஸ்கின் டைப், பட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்ல இருந்து மென் அண்ட் விமன் யாரு வேணாலும் இந்த வைட்டமின் இ யூஸ் பண்ணலாம். வைட்டமின் சிக்கு ஏஜ் லிமிட் 13 இயர்ஸ்ல இருந்து மென் அண்ட் விமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆல் ஸ்கின் டைப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட க்ளோ ஷீட் மாஸ்க் இன்டென்ஸ் ஹைட்ரேஷன். ஸோ இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் ஷீட் மாஸ்க் எஸ்பெஷலி டல் ஸ்கின், ட்ரை ஸ்கின் அண்ட் டீஹைட்ரேட்டட் ஸ்கின். ஓகே, ஸோ யாருக்கு வந்து ஸ்கின் ரொம்ப டீஹைட்ரேட்டடா இருக்கு, ரொம்ப அதிகமான ஃபிளேக்கினஸ் தெரியுது, ஸ்கின் அடிக்கடி எனக்கு தோல் பிரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது மேம், என்னோட இந்த பார்ட் வந்து ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்றேன், மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின் இந்த பார்ட்டிஷன்லலாம் வந்து ஸ்கின் பீல் ஆகுது, ஒரு மாதிரி ஃபிளேக்கினஸ் அதிகமா தெரியுது, ரொம்ப ரஃப்பா இருக்கு, இல்லைன்னா ஒரு மாதிரி ஒயிட் பவுடரி வந்து ஃபார்ம் பண்ணுது, இந்த வின்டர் சீசன் ரெய்னி சீசன்லலாம் என்னோட ஸ்கின்ல அந்த ஹைட்ரேஷனே இல்லாம ஒரு மாதிரி ஒயிட் பவுடரிஷான ட்ரைனஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறவங்க
இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் ஷீட் மாஸ்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஓட்டோட இன்க்ரீடியன்ட் இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பேரியர் லேயருக்கு தேவையான ஸ்ட்ரென்த்னிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாம உங்களோட பேரியர் லேயரை எப்பவுமே ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையை இந்த ஓட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து பண்ணி தரும். பிளஸ் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைலரனேட் இருக்கு. பிளஸ் வந்து இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலரனிக் ஆசிடுமே கண்டெயின் ஆயிருக்கு. ஸோ இதனால உங்களோட ஸ்கின்னை வந்து எப்பவுமே நல்ல ஒரு டீப் மாய்ஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ணி தரும். பிளஸ் இதுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இன்கிரீடியண்ட்டும் உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து எப்பவுமே நல்லா ஸ்மூத்தராகவும் நல்ல பிரைட்டராகவும் ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்டரை அடிக்கடி ரிட்டைன் பண்ணக்கூடிய ஒரு பிளாக்கிங்கும் இது உங்களுக்கு பண்ணி தரும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸையும் ரெடியூஸ் பண்ணி நியூ ஸ்கின் செல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஸ்கின்னுக்கு தேவையான அந்த ஃபிளேக்கினஸ் ஸ்கின்னோட அப்பீரன்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணி தரும். ஸோ இதனால உங்களோட ஸ்கின்னு வந்து ட்ரையும் ஆகாது, டீஹைட்ரேட்டடும் ஆகாது. அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின்னை வந்து எப்பவுமே ரொம்ப யங் அண்ட் க்ளோவா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த க்ளோ ஷீட் மாஸ்க். ஓகே, ஸோ 3 ஷீட் மாஸ்க்குமே ஆல் ஸ்கின் டைப் தான், பட் ஏஜ் லிமிட் டிஃபர் ஆகும். வைட்டமின் சி 13 இயர்ஸ்ல இருந்து மென் அண்ட் விமென் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆல் ஸ்கின் டைப். வைட்டமின் இ 20 இயர்ஸ்ல இருந்து மென் அண்ட் விமென் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆல் ஸ்கின் டைப். இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் 13 இயர்ஸ்ல இருந்து, பட் யாருக்கு ஸ்கின்னு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்டர் தேவைப்படுது, யாருக்கு ஸ்கின்னு ரொம்ப டல்லா இருக்கு இல்ல ரொம்ப டீஹைட்ரேட்டடா இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணணும். இதுக்குமே ஏஜ் லிமிட் வந்து 13 இயர்ஸ்ல இருந்து மென் அண்ட் விமன் யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த ஷீட் மாஸ்க் பத்தின டிஃப்ரெண்ட் கிளியர் தானே? ஸோ கிளியர் தானே எல்லாருக்குமே இந்த ஷீட் மாஸ்க் பத்தின டீட்டெயில்ஸ், ஏஜ் லிமிட், எந்தெந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே கிளியர் தானே? டன். ஸோ இந்த ஷீட் மாஸ்க் வந்து ஒரு பாக்கெட்ல ஒரு ஷீட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஷீட்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவினிங் டைம்ல தான் ஃபேஷியல் ப்ராடக்ட் எப்பவுமே யூஸ் பண்ணணும். ஸோ ஈவினிங் டைம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ஷீட் மாஸ்கை பேக்ல இருந்து நீங்க அந்த ஜிப்பர் கிழிச்சிட்டு உள்ள இருந்து ஷீட் எடுக்கணும். அந்த ஷீட் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ப்ராப்பரா அந்த ஃபோல்டிங்கை ரொம்ப பொறுமையா ஓப்பன் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த ஷீட் வந்து உங்களுக்கு கிழிஞ்சிரும். ஸோ ரொம்ப பொறுமையா ஓப்பன் பண்ணிட்டு ப்ராப்பரா அந்த ஷீட்டை உங்களோட ஹேண்ட்ல இப்படி வச்சுக்கணும். லைக் இப்போ வந்து இது ஒரு ஷீட் மாஸ்க்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து நான் இப்படி தான் ஹோல்ட் பண்ணணும். இப்படி ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா ஐயோட கேப் எங்க இருக்கு, லிப்போட கேப் எங்க இருக்கு அப்படின்றது ரொம்ப கிளீனா தெரியும். ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸை மேல் பக்கமா இப்படி சாய்ச்சிட்டு இந்த ஷீட்டை வந்து நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி உங்களோட ஸ்கின்னை டவுன்வர்ட்ல எடுத்துட்டு போயிட்டு இங்க இருந்து அப்பர் வேர்ட்ல நீங்க பொறுமையா சாய்ச்சி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அது ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆயிடும். எதுக்காக டவுன் டு அப்பர் வேர்டு போக சொல்றேன் அப்படின்னா அந்த ஷீட் வந்து ரொம்ப வெட்டா இருக்கும், அதுல வந்து நிறைய சீரம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால நீங்க இப்படியே மேலே எடுத்துட்டு போய் போட்டீங்கன்னா அந்த சீரம் ஃபுல்லாவே கீழே மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. டவுன்வர்ட்ல உங்களோட ஃபேஸை நீங்க வந்து வச்சுட்டு ஷீட்டை வந்து ஃபேஸ்ல ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அப்பர் வேர்ட்ல போகணும். ஓகே, ஸோ இப்படி பண்ணும் பொழுது ப்ராப்பரா அந்த ஷீட் வந்து உங்களோட ஃபேஸ்ல வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த சைஸ் வந்து ஒரு நார்மலான ஃப்ரீ சைஸ் தான், எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து இது செட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டிக் பண்ணிட்டு அந்த பாக்கெட்ல எக்ஸசிவ் சீரம் இருக்கும். ஸோ அதை ஒரு வாட்டி மட்டும் டிப் பண்ணி அந்த ஷீட் மேலேயே தேய்ச்சி விடுங்க. ஸோ ஷீட் வந்து ஆல் ஓவர் கார்னர் ப்ராப்பரா ஸ்டிக் ஆகணும். சரிங்களா? ஸ்டிக் ஆனதுக்கு அப்புறம்
ஒரு 15 to 20 minutes கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. அதை ஒட்டிட்டு நீங்க போய் வேலைலாம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஹெவியாக ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதனால சீக்கிரமாக ஷீட் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதனால அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்கள் நார்மலாக தலையை சாய்ச்சி எங்கேயாவது சேரில் கூட நீங்கள் சிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா ட்ரை அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த ஷீட்டை எடுத்துருங்க. எடுத்துட்டு திரும்பவும் அந்த பாக்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்கெட்ல இன்னும் சீரம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த சீரமை எடுத்து உங்களோட ஃபேஸ்ல நீங்க இப்படி டாட் டாட்டா வச்சுட்டு அப்வர்ட் டைரக்ஷன்ல நல்லா ஜென்டிலா வந்து ஒரு 2 minutesக்கு மட்டும் நல்லா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு நீங்க அப்படியே விட்டுருங்க. திரும்பவும் ஃபேஸ் வாஷ் பண்ண கூடாது. ஓகே. ஸோ ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. ஸோ உங்களோட ஸ்கின் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு டீப் ஹைட்ரேஷன் இருக்கும், நல்ல அந்த க்ளோனஸ் இருக்கும், ஸ்கின்னு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஷீட் மாஸ்க்கு நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாக்கெட்ல சீரமோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ எப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீ டைம்ல இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த சீரமை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட ஸ்கின்னை அப்பப்போ நல்லா ஹைட்ரேஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் இந்த ஷீட் மாஸ்க்ல இருக்கக்கூடிய சீரம்க்கு இருக்கு. ஓகே. ஸோ கிளியரா உங்க எல்லாருக்குமே இந்த செஷன், ஹோப் உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப கிளியரா இந்த செஷன் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷீட் மாஸ்க் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 க்ளோ ஷீட் மாஸ்க். 3 ஷீட் மாஸ்க்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா. ஸோ வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க, ஆல் ஸ்கின் டைப். ஏன்னா நீங்க இவ்வளோ ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்றீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட ஸ்கின்ல ப்ராப்பரா அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த ஷீட் மாஸ்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷீட் மாஸ்க்குக்கான எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 299. பட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் வந்து 250க்கு இது உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹை பிவி ப்ராடக்ட். ஓகே. ஸோ ஹை பிவி ப்ராடக்ட். ஸோ இந்த சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாக்கெட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷீட் எடுத்து யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதில் எக்ஸசிவ் சீரம் இருக்கு அப்படின்னா அந்த பாக்கெட்டை திரும்பியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஏதாவது கிளிப்பு வந்து போட்டுருங்க. கிளிப் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து டோர் சைடு வந்து நீங்கள் அதை கீப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எப்போல்லாம் ஃப்ரீ டைமில் இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த ஷீட் மாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ அந்த சீரமும் வந்து நீங்கள் அகெயின் நல்லா அந்த பேக்கை க்ளோஸ் பண்ணி கிளிப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான எம்ஆர்பி அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். 299. டிபி ப்ரைஸ் வந்து 250. பிவி வந்து பார்த்தீங்கன்னா 8.67 இருக்கு. ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 260. சாரி. ஓகே. ஸோ கிளியர் தானே. ஸோ ஷீட் மாஸ்க் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வீக் வந்து நீங்கள் விட்டமின் சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீக் வந்து விட்டமின் இ ட்ரை பண்ணுங்க, ஒரு வீக் வந்து இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது மூணுமே உங்களுக்கு நல்ல ஒரு அடிஷ்னலான பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். ப்ளஸ் உங்களோட ஸ்கின்னை வந்து இன்னும் சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். கிளியரா. ஸோ ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஸ்கின்னை எங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ ரெகுலரா யூஸ் பண்ணுங்க, ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்குமே இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.